7 மந்த்ஸ் பேபிக்கு ஈஸியாக அண்ட் குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஓட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த பிராண்டாக ஓட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஓட்ஸை நான் ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் இப்போதைக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா கூட நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது டேஸ்ட்டை செம்மையாக என்ஹான்ஸ் பண்ண போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஸோ இந்த ஆப்பிளை வந்துட்டு நான் பாதி ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி பீல் பண்ணி ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நான் ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஓட்ஸ் பவுடரோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடும். உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஓட்ஸ் வேகிறதுக்கு உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைமே அதிகம் தான். இந்த மாதிரி நல்லா சூப்பராக கதகதன்னு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் 7 மந்த்ஸ் பேபிக்கு நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் குழந்தை அதை எப்படி விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்றத. இதே மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.